இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி எங்க? பாட்டி மாடியில ரூம்ல இருக்கா பாட்டி. இது கொஞ்சம் சீசன் சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னா அதான். அம்மா எல்லாரும் சமைச்சிட்டேன், சாப்பிட வரீங்களா? சாப்பிடலாமா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் ராணி சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி. வாமா. வாமா சாவித்ரி, ஊரு போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சொன்னல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாமா. அப்பா நல்லா இருக்காரா? இப்ப உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல, நல்லா இருக்காங்க. ம். மாமா, இவரு உன் மாமாவோட தம்பி, மேஜர் வேதநாயகம். இவ பேர் சாவித்ரி, நம்ம பந்துவோட வைஃப். நல்லா இருக்கியாமா? நீங்கெல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சின்ன மாமா. மாமா, நான் மேல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போமா போ. சித்தார்த்து கொஞ்ச நேரம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்ப்பான். நாம தான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். ஹலோ. ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? சரி இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். அப்பதான் மார்க்கெட்ல நாம நிக்க முடியும். தாத்தா, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் ஃபேக்டரிக்கு வந்துருச்சாமா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருப்பா, நாங்க பாத்துக்க மாட்டோம்னா. நீ ராணியோட இருக்கணும்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. தாத்தா, நான் போயிட்டு உடனே வந்துருவேன் தாத்தா. சரி, சீக்கிரமா போயிட்டு நேரத்தோட வந்துருப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா சித்தார்த், பாட்டி நீ போறதுக்கு முன்னாடி ராணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. ஆமாண்டா. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். போ. பொம்மிய கொன்னது யாருங்கிற உண்மைய மறைக்காம சொல்லிடுங்க. தமன்னா, அன்னைக்கே நம்ம கண்ணு முன்னாடி குருவிய சுடுற மாதிரி சுட்டாரு. இன்னையோட நம்ம கதை முடிஞ்சது. இல்லன்னா உங்க 4 பேரையும் எங்கேயே சுட்டு தள்ளிடுவேன். நாங்க எதுவும் பண்ணல. பார்வதி, இவங்க உண்மைய சொல்ற மாதிரி தெரியல. இவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் மரண பயத்தை காட்டினா மட்டும்தான் வாக்குமூலம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நாங்க பண்ணவே இல்ல. இவங்க வாய திறக்கிற மாதிரி தெரியல. சரி, துப்பாக்கிய புடி, வீடியோவை ஆன் பண்ணிக்கோ. வீடியோ எடு. தமன்னா, பயமா இருக்கு தமன்னா. பார்வதி, நான் இவங்கள எங்க மிலிட்டரி ஸ்டைல்ல டார்ச்சர் பண்றேன். அப்பதான் இவங்க உண்மைய சொல்லுவாங்க. அந்த ஆதாரத்தை நீ வீடியோ எடுத்துக்கோ. கேமராவை ஆன் பண்ணு. போன்ல எல்லாம் எடுக்காதீங்க, நடிக்க தெரியாது சார் கேமரா முன்னால. அதையும் பாத்துரலாம். என்ன சார், புதுசா எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் செய்றீங்களா? நான் ஆர்மில வேலை பார்க்கும் போது தீவிரவாதிகளை டார்ச்சர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் உங்களுக்கு பண்ண போறேன், பாத்துக்கோ. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இது என் கை, இது அவ கை. தாங்கிக்கமா. சொல்லுங்க. வேணாம் வேணாம் வேணாம்.
வேணாம் விட்டுருங்க. ஐயோ தாத்தா தாத்தா விட்டுருங்க தாத்தா. சொல்றியா? வலி தாங்க முடியும் தாத்தா. சொல்லு 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 சொல்லுடா. உண்மையை சொல்லிடுறேன். யோ யோ சும்மாரியா வேணாம். சொல்லுடா. நீங்க தான் இதெல்லாம் பண்ணதா? இல்ல வீடியோ எடுத்தியாமா? இந்த நாளைக்கு காலையில நீங்க 4 பேரும் ஜெயில தான். ஏய் மனோ, இனிமே உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீங்க 4 பேரும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவங்க. வாமா போலாம். மனோ. ஆ. தமன்னா, அத்தை புடி அவங்கள. புடி போ. இல்லங்க. வாங்க. கோல நல்ல புடி. என்ன இது? ரொம்ப கெட்ட கனவா இருக்கு. கனவுல யாரும் ஒப்பாரி வச்சுற சத்தம் கேக்குது. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது.